இது மாதிரி மட்டன் குழம்பு குயிக்கா எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் மண் சட்டி வச்சிருக்கேங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. சோம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 3/4 கிலோ மட்டனை சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த மட்டன் குழம்புடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த கறி மசாலா தாங்க. 3/4 கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. இந்த கறி மசாலா எப்படி நான் வீட்டிலேயே ரெடி பண்ணேன்ட்டு ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோவாக சொல்லித்தரேங்க. இந்த ஒரு கறி மசாலா வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மட்டன், சிக்கன், பன்னீர், காளான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடுங்க. மிக்சி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல், 1 கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்து விட்டுருங்க. கறி நல்லா வெந்து குழம்பெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பூரிக்கு தாங்க செஞ்சுருந்தேன் மட்டன் குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.